ஸோ இஎல்பி ஏஎஸ்டி எலாஸ்டிக் லோட் பேலன்சர் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஸோ இந்த எலாஸ்டிக் லோட் பேலன்சரில் இந்த எலாஸ்டிக்னா என்னென்னு யாருக்காவது தெரியாமல் இருக்கா? ஸோ ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு 4 செஷன் முடிச்சுட்டு தான் நம்ம இந்த செஷனுக்கு வந்திருப்போம் கண்டிப்பாக. ஸோ இந்த எலாஸ்டிக்னா என்னன்னா ஒரு ஸ்கேலபிலிட்டின்னு சொல்லலாம். ஒரு ஸ்கேலபிளாக இருக்க விஷயத்தை தான் நம்ம எலாஸ்டிக்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ரப்பர் பேண்ட் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ அது எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா? ஸோ அது அந்த நம்ம கொடுக்குற அந்த ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு திருப்பி அது பேக் டு பொசிஷனுக்கு வருது இல்லை? ஸோ அதை தான் நம்ம ஒரு ஸ்கேலபிலிட்டி இல்லை எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எலாஸ்டிக்னா என்னன்னா ஒரு ஸ்கேலபிலிட்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ எலாஸ்டிக்னா ஸ்கேலபிலிட்டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லோட் பேலன்சர் அப்படின்னா என்னன்னா ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் ஒரு டிராஃபிக் வரப்ப அது எப்படி அது அந்த லோட அந்த அதிகமான வர ஒரு டிராஃபிக்கை எப்படி அது லோட் பேலன்ஸ் பண்ணுதுங்கிறது தான் இங்கே லோட் பேலன்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு விஷுவல் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டிராஃபிக் போலீஸை அசியூம் பண்ணிக்குவோம். ஸோ எப்படி ஒரு டிராஃபிக்கில் ஹை அமௌண்ட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு 4 வே இருக்குன்னா ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் வராங்க, லெஃப்ட் ரைட்டும் போவாங்க. ஸோ இப்படி வரப்ப எப்படி அவர் அந்த ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் இந்த லோட் பேலன்சர் அப்படிங்கிறது நமக்கு நெட்ஒர்க்கில் வரக்கூடிய ரெக்வஸ்ட்டில் இருக்க டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ண போகுது. ஸோ ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிள் ஆஃப் லோட் பேலன்ஸ்னால் நம்ம டிராஃபிக் போலீஸை எடுத்துக்குவோம். ஸோ இந்த செஷன் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கும்போது லோட் பேலன்ஸருக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா டிராஃபிக் காப்பை வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அடுத்து நம்ம டைப்ஸ் ஆஃப் லோட் பேலன்சர் பார்த்து முடிக்கிற வரைக்கும் இந்த டிராஃபிக் காப்புங்கிற ஒரு எக்ஸாம்பிள் ட்ராவல் ஆக போகுது. ஸோ ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ இன்னுமே டெப்த்தாக சொல்லணும்னா லோட் பேலன்சர்னா நம்ம எல்லாரும் இந்த ஓல்டு வேயிங் மிஷின் பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு டிஜிட்டலாக வந்துருச்சு. பட் இந்த டைப் ஆஃப் ஓல்டு வேயிங் மிஷின் பார்த்துருப்போம். இப்போ நம்ம கோர்ட் சீன் மூவிஸில் பார்க்க முடியும். ஸோ எப்படி ஒரு பக்கம் அதை நம்ம ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு பக்கம் இருக்க லோடுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பக்கம் லோடையும் கொடுப்போம். அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஜஸ்ட் ஃபார் மெமரி பர்பஸ், இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது உங்களுக்கு ஹெல்ப் ஆகாது. ஸோ அதே மாதிரி ஒரு பைக்கை நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னா, டால் பைக்ஸ் நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னா நம்ம இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறப்போ நமக்கு சர்டன் டைம்ஸ் 2 பக்கத்துமே கால் எட்டாது. ஸோ அப்போ நம்ம எந்த பக்கம் வண்டி மூவ் ஆகுதோ அந்த பக்கம் நம்மளோட பேலன்ஸ் பண்ணி ரைட் சைடில் இருக்க ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அதே லெஃப்ட்டில் சைடாக நம்ம லெஃப்ட்டில் ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்க அந்த பைக்கோட ஹெவி வெயிட்டுங்கிற லோடை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நெட்ஒர்க்கில் வரக்கூடிய டிராஃபிக்கை பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்த எலாஸ்டிக் லோட் பேலன்சர். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக பார்ப்போம். ஸோ அப்போ அந்த லோட் பேலன்ஸ் சொல்லிட்டேன். இப்போது எலாஸ்டிக்னு சொல்லிட்டோம்னா இப்போ நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக S3 அசியூம் பண்ணிக்குவோம். எல்லாருமே S3 சர்வீஸ் பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம S3ல ஒரு 1.5 GB வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டோரேஜ் 1.5 GB நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஸ்டோரேஜ் சர்வீஸ் தான். ஸோ 1.5 GB யூஸ் பண்ணிருக்கோம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நாளைக்கே எனக்கு அந்த 1.5 GB தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு 1 KBயோ ஒரு 2 KBயோ இல்லை ஒரு 100 KBயோ தேவைன்னா என்னால் அந்த 100 KBயை மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ எனக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹையாக வேணும்னா ஹையாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஜஸ்ட் ஒரு மினிமம் ஒன்றுனா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் ஒரு ஸ்கேலபிள்ன்றது ஒர்க் ஆகுது. எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். ஹையாக வேணும்னா ஹை, லோவாக வேணும்னா லோ. ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம EC2 எல்லாருமே பார்த்துருப்பீங்க. EC2னா ஒரு சர்வரை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுற ஒரு சர்வீஸ்னு பார்த்தோம். ஸோ இந்த EC2க்குள்ளே நம்மளால் ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை வைக்க முடியுமான்னு கேட்டால், ஸோ எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்னா ரன்னிங் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரன்னிங் ஃபைல்ஸை இல்லை ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை நம்மளால் S3ல வைக்க முடியுமானா வைக்க முடியாது. அது ஏன் வைக்க முடியாதுன்னா அதுக்கான ரீசனை நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம S3யும் நம்ம கிட்ட இருக்குது, EBSஸும் இருக்குது. S3 ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். EBS தான் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். அதையும் நம்ம அடுத்த செஷனில் பார்த்துருவோம். ஸோ ஜஸ்ட் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, EBS தான் அதுவும் ஒரு ஸ்டோரேஜ் டைப் ஆஃப் சர்வீஸ் தான். அதை நம்ம சர்வர் கிரியேட் ஆகும்போதே சர்வரோட அட்டாச் ஆகி கிரியேட் ஆகும். S3ங்கிறது ஒரு தனி சர்வீஸ் ஃபார் ஸ்டோரேஜ். ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்லாம் எங்கே வைப்போம்னா நம்ம EBSல தான் வைப்போம். S3ல வைக்க மாட்டோம். இப்போ நமக்கு EBSஸும் இருக்குது, S3யும் இருக்குது. பட் நம்ம ஏன் இந்த EBSஸோ S3ன்னு ஒரு சர்வீஸ் இருக்கும்போதே நம்ம ஏன் இந்த EBSன்னு நமக்கு ஒன்று தேவை அப்படின்னா, ஏன்னா நமக்கு S3ங்கிறது ஒரு அன்லிமிட்டெட் சர்வீஸுங்கிறது நம்ம அதிலே பார்த்துருப்போம். மீன்ஸ் 5 TB வரைக்கும் நம்மளால் ஒரே ஃபைலில் வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே வேணும்னா நம்ம இன்னொரு ஃபைலாக க்ரியேட் பண்ணி அதில் 5 TB நம்மளால் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்க முடியும் ரியல் டைமில் அப்படின்றத பார்த்தோம். ஆனால் இந்த EBS பார்த்தீங்கன்னா இது லிமிட்டட். அதாவது இதில் நமக்கு 100 பிளாக் தான் கொடுப்பாங்க.
இந்த 100 பிளாக்ல ஒரு பிளாக்லையுமே நம்மளால் 16 டிபி வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். விச் இஸ் டோட்டலாக நம்மளால் ஒரு 1600 டிபி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இபிஎஸ்ங்கிறது லிமிடெட், வேறஸ் நமக்கு S3ங்கிறது அன்லிமிட்டட், இதுக்கு லிமிட்டே கிடையாது. பட் இந்த இபிஎஸ்ன்றது லிமிட்டட். இதில் 100 பிளாக் தராங்க, அதில் நமக்கு 16 டிபி ஒரு பிளாக்குக்கு. ஸோ 1600 டிபின்றது யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த இபிஎஸ்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ரன்னிங் ஃபைல்ஸ், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வைப்போம். S3ல நம்ம லாக் ஃபைல்ஸு, மற்ற அடிஷ்னல் ஃபைல்ஸ்லாம் நம்ம S3ல வச்சுக்கலாம். ஸோ இது என்ன கான்செப்ட்னா, இப்போ நம்ம மொபைல் வாங்குகிறோம், மொபைலில் நம்ம வாங்கும் போதே அது 128 ஜிபியா 256 ஜிபியா அப்படிங்கிறத நம்ம ஒரு அந்த அந்த ரேஞ்ச் பார்த்தா நம்ம வாங்குகிறோம். ஸோ அப்படி நம்ம வாங்கக்கூடியது தான் இந்த இபிஎஸ்ன்றது. ஆனால் அதுவே நம்ம ஃபோனில் கூகுள் டிரைவ்னு ஒன்று இருக்குது. அதில் நம்மளால் ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை போய் வைக்க முடியுமானா வைக்க முடியாது. நம்ம ஃபோட்டோஸ், வீடியோஸ் இந்த மாதிரி விஷயத்த நம்ம கூகுள் டிரைவில் போட்டு சேவ் பண்ணுவோம். பட் அதுவே ஒரு பப்ஜி மாதிரி, ஒரு கால் ஆஃப் டியூட்டி மாதிரி ஒரு ஆப் இருக்குன்னா அதை நம்மளால டிரைவில் வைக்க முடியாது. மீன்ஸ் டேரெக்டாக ஒரு ரன்னிங் ஃபைலாக வைக்க முடியாது. ஒரு ஏபிகேவாவோ இல்லை அந்த ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணி தான் நம்மளால் வைக்க முடியும். ஸோ அப்போ எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை நம்ம எங்கே வைப்போம்னா இந்த இபிஎஸ்ல தான் வைக்கிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம S3ன்னு ஒரு சர்வீஸ் நம்ம கன்வெர்ட்டாக இருக்கும்போதே நம்ம இபிஎஸ்னு ஒரு சர்வீஸ்க்கு வரும். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் ஒரு எக்ஸாம்பிள்னா நம்ம ஒரு ஜி டிரைவ் வச்சுக்கலாம், கூகுள் டிரைவ். ஸோ இதில் நமக்கு ஒரு 15 ஜிபி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இதில் தான் நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய பேக்கப் ஆன ஃபோட்டோஸ், வீடியோஸ் இந்த மாதிரி விஷயம் ஸ்டோர் பண்ணுவோம். ப்ளஸ் நம்ம கான்டாக்டும் சேவ் பண்ணுவோம். ஸோ அதில் இப்போ ஆண்ட்ராய்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு .apk அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் வைப்போம். ஏபிகேனா ஆண்ட்ராய்ட் பேக்கேஜ் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டில். ஸோ இதுவே விண்டோஸ்னா ஒரு .exe ஃபைலில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம சிஸ்டம் எல்லாருமே யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இதை பார்த்துருப்போம். நம்ம விண்டோஸ் நம்ம டவுன்லோட் பண்ணுற ஃபைல் எல்லாமே மோஸ்ட்லி exe ஃபைலாக தான் இருந்திருக்கும். ஸோ அடுத்து .ioso ஃபார்மேட் இருக்குது. இது வந்து iOS, ஆப்பிள் யூஸர்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த S3 EBS இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ரன்னிங் ஃபைலை நம்ம இபிஎஸ்ல தான் வைப்போம். இதுவே ஒரு எந்த ஃபைலாக இருந்தாலுமே அதை நம்மளால் S3ல யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ரன்னிங் ஃபைலாக நம்ம இபிஎஸ்ல தான் வைப்போம். ஏன்னா அந்த இபிஎஸ்ன்றது ஒரு சர்வர் கிரியேட் ஆகும்போது சர்வரோட அட்டாச் ஆகி கிரியேட் ஆகும். ஸோ ரன்னிங் ஃபைல்ஸ் மட்டும் நம்ம இதில் தான் வைப்போம். ஸோ இது வரைக்கும் ஓகே இருக்கட்டும். ஸோ இப்போ அடுத்ததா ஒரு சின்ன டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம அந்த டைப்ஸ் ஆஃப் லோட் பேலன்சர் போயிட்டு அதில் 2 டாபிக் பார்ப்போம். ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு யூசர் இருக்காருன்னா ஒரு காமன் யூசர்னு வச்சுக்கோங்க. ஸோ இவர் ஃபேஸ்புக்குன்ற ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணோன்னா fb.comல போவார். ஸோ இது எது வழியாக அவர் போவார்னா ஒரு டிஎன்எஸ் மூலியமாக தான் போவார். ஸோ அந்த யூசர் ஆக்சுவலாக fb.com அப்படின்னு தான் கிளிக் பண்ணுவார். பட் ஆனால் போகிற ரெக்வஸ்ட்டு டிஎன்எஸ் மூலியமாக தான் போகும். 1 செகண்ட். T2 மைக்ரோவில் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ ரியல் டைமாக கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் FB மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. 1 GB, அதாவது 1 GBனா 1024 MB. ஓகே. ஸோ இதுதான் அந்த சர்வர். இந்த சர்வரில் தான் fb.com அப்படின்ற அப்ளிகேஷன் ரன் ஆகுது. அப்ளிகேஷன் வந்து நான் கோட்னு வச்சுக்கிறேன். ஸோ இதில் தான் ரன் ஆகுது. யூசர் ஃபேஸ்புக்.com ஹிட் பண்ணாருன்னா அதில் அது டிஎன்எஸ் மூலயமா போய் இன்டர்நெட் வழியாக போகிறப்போ அது 2 விஷயம் வழியாக போகும். ஸோ ஒரு யூசர் ஹிட் பண்ணுறப்போ இன்டர்நெட்டில் அது போகுது. ஸோ இது 2 விஷயமா ட்ராவல் ஆகும். 2 விஷயம் இருக்குது ட்ராவல் ஆகிறதுக்கு. ஒன்று எய்தர் பப்ளிக் ஐபி ஆர் ப்ரைவேட் ஐபி. அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் ஐபி, ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதுக்கு, ஜென்ரலாக எண்ட் யூசர் யூஸ் பண்ணுறதுக்கு பப்ளிக் ஐபி வழியாக ஹிட் பண்ணுவாங்க. ஒரு யூசர் ஹிட் பண்ணுறப்போ ஒரு அப்ளிகேஷனுக்கு இப்படி தான் ஒரு ரெக்வஸ்ட் வரும்ன்றதை பார்த்துட்டோம். இதில் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது 1 சிபி 1 ஜிபி தான். 1 ஜிபினா 1024 MB தான். ஸோ அதாவது நீங்கள் என்ன டேரெக்டாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு 1024 ரெக்வஸ்ட் வரைக்கும் தான் இந்த சர்வரால்
அதாவது அந்த லோடு தான் அதெல்லாம் தாங்கிக்க முடியும். ஸோ இதுக்கு மேலே ரெக்வஸ்ட் வரப்ப இந்த சர்வர் டவுன் ஆயிரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ அப்போ இந்த மாதிரி டவுன் ஆகக்கூடாதுன்னு தான் லோட் பேலன்சர் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ அந்த லோட் பேலன்சரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படின்னு அடுத்து பார்ப்போம். பட் ஜென்ரலாக எதுக்கு லோட் பேலன்சர்னா, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ரெக்வஸ்ட்டுக்கு மேலே ஒரு சர்வருக்கு வரும்போது இது கிராஷ் ஆகுது. ஸோ அப்போ அதை ஓவர் கம் பண்ண தான் மல்டிபிள் சர்வரில் ஒரே அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒரே அப்ளிகேஷனை மல்டிபிள் சர்வரில் ஹோஸ்ட் பண்ணும்போது தான் இந்த லோட் பேலன்சர் அப்படின்ற கான்செப்டே ஒர்க் ஆகுது. ஸோ மல்டிபிள் சர்வரில் இருக்கிறதுனால ஒரு சர்வர் டவுன் ஆனாலும் அடுத்த சர்வர்லேருந்து யூசருக்கான ரெக்வஸ்ட்ன்றது அவங்களுக்கு ரெஸ்பான்ஸாக போய் சேருது. ஸோ இப்போ டெஃபினேஷனோட கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ டெஃபினேஷன் தான், சிம்பிளான டெஃபினேஷன் இதுதான். லோட் பேலன்சர் டிஸ்ட்ரிபியூட் டிராஃபிக் அக்ராஸ் சர்வர்ஸ். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவாக இருக்கும். ஸோ ரெஸ்பான்ஸ் டைம் சீக்கிரமாக கிடைக்கும். லைக் இப்போ கம்மியான சர்வர்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வர ரெஸ்பான்ஸை விட அதிகமான மல்டிபிள் சர்வர்ஸ் இருக்கப்போ நமக்கு ரெஸ்பான்ஸ்ன்றது சீக்கிரம் கிடைக்கும். ஸோ அவைலபிலிட்டி எப்பயுமே இருக்கும். ஸோ டவுன் ஆகுறது அதுக்கு வேலை இல்லை. அதுக்காக லோட் பேலன்சர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ லோட் பேலன்சரில் சில டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு லோட் பேலன்சரில் சில டைப்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் லோட் பேலன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று கிளாசிக் லோட் பேலன்சர். ஸோ இதை தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிராஃபிக் காப் அசைன் பண்ணிக்கிறதுன்னு சொன்னேன்ல. ஸோ அதுதான். ஸோ இதுதான் டிராஃபிக் காப். சரி, எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, ஸோ நம்ம ரோட் பார்க்குறோம், நம்ம ஜென்ரலாக நம்ம ரோட்லாம் பார்க்குறோம்ல. ஸோ இப்போ 4 பக்கம் டிராஃபிக் வரப்போ ஒரு டிராஃபிக் காப் தான், அதாவது ப்ரீவியஸில் ஒரு டிராஃபிக் காப் தான் நின்று எந்த பக்கம் வரவங்க அப்படி போகணுன்றதை டிஃபைன் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி. ஸோ இப்போ மாறிடுச்சு. பட் பிஃபோர் வந்து டிராஃபிக் காப் தான் ஃபுல்லாக பண்ணாங்க. பட் இப்போது சிக்னல்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ சிக்னல்ஸ் என்ன தான் வந்து பார்த்தாலும் அதே வேலையை டிராஃபிக்காலையும் பண்ண முடியும் இல்லையா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரெக்வஸ்ட் எப்படி வரும்னா, இங்கேருந்து இது ஒரு டிராஃபிக்காக அசைன் பண்ணிக்கோங்க. இது ஒரு 4-வே. ஸோ பாக்ஸ் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் இந்த லெஃப்ட் டு ரைட்டில் ஒருத்தர் வராருன்னா, ஸோ இங்கேருந்து ஒருத்தர் வராரு, இந்த பக்கம் ஒருத்தர் வராரு, இங்கேருந்து ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஐ மீன் நிறைய வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டிராஃபிக் காப் இங்கே தான் நிற்பார். ஸோ இவர் தான் எந்த பக்கம் வர டைரக்ஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கிட்ட அந்த டிராஃபிக் அலோவ் பண்ணுற டிசைட் பண்ணுவார். ஸோ இதுதான் ஒரு கிளாசிக் லோட் பேலன்ஸுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இவரால் எல்லாமே பண்ண முடியும். ஸோ இந்த பக்கம் இருக்கவங்கள ஸ்டாப் பண்ணி இதையும் ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் அலோவ் பண்ண முடியும். ஸோ இப்படி இவருக்கு எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதுதான் ஒரு கிளாசிக் லோட் பேலன்ஸ்ன்றது ஒரு டிராஃபிக் காப் மாதிரி. ஸோ இப்போ புதுசாக வந்திருக்க இந்த கிளாசிக் லோட் பேலன்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ப்ரீவியஸ் வெர்ஷன் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கிளாசிக் லோட் பேலன்சர் பார்ப்போம், அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதாவது பாத் பேஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். இது பாத் பேஸ். ஸோ எந்த பாத் வழியாக போகணுன்றதை நம்ம டிசைட் பண்ணி பண்ணுவோம். ஐ மீன் இங்கே நான் பாத்துன்னு சொல்கிறது, ஸோ இது மாதிரி ஒரு பாத், லைக் ஒரு வெப்சைட்டோட நேம் முடிகிறப்போ இந்த மாதிரி ஒரு பாத் சம்திங் லைக் ஹச்டி, இந்த மாதிரி ஒரு பாத்தை நம்ம கிரியேட் பண்ணி உள்ள போகிறது. ஸோ அந்த மாதிரி பார்த்து நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ்ன்றது பாத்தை பேஸ் பண்ணி லோட் பேலன்சிங் பண்ணும். ஸோ அடுத்து நெட்வொர்க் லோட் பேலன்சர் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும்னா, ஐபியை பேஸ் பண்ணி லோட் பேலன்சிங்ன்றது பண்ணும், இந்த நெட்வொர்க் லோட் பேலன்சிங் இது. ஸோ அடுத்து ஃபோர்த் ஒன் தான் கேட்வே லோட் பேலன்சர் அப்படின்னு இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா, போர்ட்டை பேஸ் பண்ணி
லோட் பேலன்சிங் அப்படின்றது பண்ணோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ HTTPனா இதோட போர்ட் நம்பர் 80. ஸோ HTTPSனா இதோட போர்ட் நம்பர் 443. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த RDP பார்த்துருப்போம். ஸோ ஆப் போஸ்டிங் பார்த்தவங்களுக்கு இந்த சர்வீஸ் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக புரியும்னு நினைக்கிறேன். 3389. ஸோ அதே மாதிரி SSHக்கு நம்ம பார்த்த 22ன்ற போர்ட் நம்பர். ஸோ இந்த மாதிரி பார்த்த போர்ட்டை பேஸ் பண்ணி லோட் பேலன்சிங் பண்ணுறதுனால இதை வந்து கேட்வே லோட் பேலன்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மொத்தமாக இந்த 4 டைப் ஆஃப் லோட் பேலன்சர் தான் இருக்குது. இந்த கிளாசிக்ன்றது ப்ரீவியஸ் வெர்ஷன். இந்த கிளாசிக் லோட் பேலன்சரில் எல்லாமே பண்ண முடியும். பட் உள்ளே இருக்க அந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சரில் இந்த பாத் பேஸ் மட்டும்தான் பண்ண முடியும். நெட்வொர்க்னா IP பேஸ் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த கிளாசிக் லோட் பேலன்சரில் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றதான் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம விஷுவலாக நம்ம சர்வீஸில் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட இன்ஸ்டன்ஸ் இல்லை. ஸோ நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் மும்பைக்கு மாற்றிக்கிறேன். என்னோட கீபேட் மும்பையில் இருக்குது. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் சர்வர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதில் லினக்ஸில் ப்ரீவியஸ் வெர்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். T2 மைக்ரோவேவ் இருக்கட்டும். என்னோட கீபேர். ஸோ இங்கே நெட்வொர்க்கில் HTTP HTTPS ரெண்டையுமே அலோவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இதுலேருந்து ஹிட் பண்ணி பார்க்க போகிறேன்னு எனக்கு தெரியும். ஸோ ரெண்டையுமே அலோவ் பண்ணிக்கிறேன். ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் சர்வர். ஸோ என்னன்னா நம்ம 2 சர்வர் வச்சு அதை லோட் பேலன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வர் கிரியேட் பண்ணிட்டோம். இது கிரியேட் ஆகிற டைமில் இன்னொரு சர்வரும் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே செகண்ட் சர்வர் நேம் வச்சுக்கிறேன். அது லினக்ஸ் தான், பட் ப்ரீவியஸ் வெர்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெட்வொர்க்கில் இந்த கீபேட் சூஸ் பண்ணிவிட்டு நெட்வொர்க்கில் HTTPS ரெண்டையுமே அலோவ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த 2 சர்வருமே லான்ச் ஆகட்டும். 1 2 ரெண்டுமே இதை வச்சு தான் நம்ம லோட் பேலன்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். லைவாக பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு லோட் பேலன்சரை பற்றி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னுமே கம்ப்ளீட்டாக கிடைக்கலனா, let me give you one more example. ஸோ இங்கே யூசர் இருக்காரு. இப்போது ஃபேஸ்புக்கோட சர்வர்ன்றது மல்டிபிள் ஒரு பெரிய அப்ளிகேஷனாக கண்டிப்பாக அது மல்டிபிள் சர்வரில் தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு 2 சர்வர் வச்சுக்கிறேன். சரி, ஒரு 3 சர்வராக வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட யூசர். fb.comனு ஹிட் பண்ணி பார்க்க போகிறாரு. ஓகே. ஸோ இது ஒரு சர்வர். இது T2 மைக்ரோவில் இருக்குது. ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதால் ஒரு 1024 ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்ண முடியும். இது XC லார்ஜ் ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி தேர்டு சர்வர் சம்திங் X3ஓ இல்லை ஒரு T2 மைக்ரோ ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இங்கே தான் என்னோட லோட் பேலன்சர்ன்றதை வைக்கிறேன். சாரி, X3 லார்ஜ் சர்ச்சு. ஸோ இங்கே தான் என்னோட லோட் பேலன்சர் வைக்க போகிறேன்.
ஸோ ஒரு யூசர் இங்கே fb.comனு ஹிட் பண்ண உடனே இது டிஎன்எஸ் மூலயமா போயிட்டு டைரெக்டாக அப்ளிகேஷனுக்கு சர்வருக்கு போகாமல் இந்த லோட் பேலன்சருக்கு போகுது. ஸோ இங்கே தான் லோட் பேலன்சரோட வேலை என்னென்னா, இப்போது ஒரு ரெக்வஸ்ட் அதிகமாக ரெக்வஸ்ட் வரப்போ இந்த ரெக்வஸ்ட் ஃபஸ்ட் யூசர் ஹிட் பண்ணுறாங்களா இங்கே போ, அடுத்த யூசர் ஹிட் பண்ணுறாங்களா இங்கே போ, அடுத்த ரெக்வஸ்ட் வருதா இங்கே போ அப்படின்றத டிசைட் பண்ணி பிரித்து கொடுக்க போகுது. மீன்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்டுக்கு வர ரெக்வஸ்ட்டை ஃபுல்லாக இந்த ஃபர்ஸ்ட்டு சர்வருக்கு அனுப்ப போகுது. ஸோ அடுத்த 30 செகண்டுக்கு வர ரெக்வஸ்ட்டை ஃபுல்லாக இந்த அடுத்த சர்வருக்கு அனுப்ப போகுது. ஸோ இதுக்கப்புறம் வர அடுத்த 30 ரெக்வஸ்ட்டை இந்த மூணாவதாக இருக்கக்கூடிய சர்வருக்கு அனுப்ப போகுது. ஸோ ரியல் டைமில் மல்டிபிள் சர்வர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லோட் பேலன்சர் வரக்கூடிய லோட பிரித்து கொடுக்கறதுனால தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா பெரும்பாலும் நமக்கு டவுன் ஆகிறது இல்லை. மோஸ்ட்லி டவுன் ஆகிறது இல்லை எப்பயுமே. ஸோ ரேண்டமாக சம்டைம்ஸ் ஆகலாம், பட் ஜென்ரலாக நமக்கு பெரிய பெரிய அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுற லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயம்லாம் டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த லோட் பேலன்சர் தான். ஏன்னா இது வரக்கூடிய டிராஃபிக் லோட பிரித்து கொடுத்துருது. ஸோ அது எப்படி பிரித்து கொடுக்குதுன்னா இப்படி தான். ஃபஸ்ட்டு வரக்கூடிய 30 செகண்ட் ரெக்வஸ்ட்டை இங்கே அனுப்புது, அடுத்து வர 30 செகண்டுக்கு ரெக்வஸ்ட்டை இங்கே அனுப்புது, திருப்பி ஒரு 30 செகண்ட் ரெக்வஸ்ட்டை இங்கே அனுப்புது. ஸோ இந்த மாதிரி பிரித்து கொடுக்குறது தான் ஒரு லோட் பேலன்சர் அப்படின்றது. ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லோட் பேலன்சர் என்னன்ட்டு. ஸோ இப்போ நம்ம 2 சர்வரும் கிரியேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்னோட ஃபஸ்ட்டு சர்வரை லான்ச் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லினக்ஸ் சர்வர் லான்ச் பண்ண நம்ம பப்ளிக் ஐபி காப்பி பண்ணிவிட்டு புட்டி டூல் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோன்னு. ஸோ ஓகே, என்னோட ஹோஸ்ட் டைம் கொடுக்குறேன், கனெக்ஷன் டைம்ஸில் 30 கொடுக்குறேன். இப்போ என்னோட கீபேர் அப்லோட் பண்ணுறேன். ஸோ விசிபிளாக இருக்க பெரிய ஃபாண்ட்டை வச்சுக்கிறேன். ஒரு 14 வோல்ட். ஸோ அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் EC2 -user அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ ரூட் யூஸராக மாறுறேன். ஸோ அதுக்கான கமெண்ட் sudo space -i. ஸோ இப்போ நான் ரூட் யூஸராக மாறிட்டேன். இப்போ தான் இதில் வந்து அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நம்ம ஆப் போஸ்டிங் பார்த்த எல்லாருக்குமே அதுக்கான கமெண்ட் தெரிஞ்சிருக்கும். அப்பாச்சி install httpd -y. ஸோ இந்த கமெண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அப்பாச்சி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அப்போ அது httpd start. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஸ்டார்ட் ஆச்சான்னு எப்படி நம்ம செக் பண்ணுவோம்னா, அதே பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணி இன்னொரு ப்ரௌசரில் போட்டோம்னா நமக்கு டெஸ்ட் பேஜ் அப்படின்றது ரன் ஆகும். கண்ட்ரோல் சைட் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு டெஸ்ட் பேஜ் அப்படின்றது ரன் ஆகுதா? ஸோ இங்கேயும் எனக்கு கொடுத்துட்டான் எந்த பாத்துக்குள்ளே நான் வைக்கக்கூடிய ஃபைல்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்றத கொடுத்துட்டான். டிஃபால்ட் பாத்து என்னன்றது. ஸோ இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு திருப்பி என்னோடய ஃபர்ஸ்ட் சர்வருக்கு போகிறேன். இங்கே சிடி கொடுத்து அந்த பாத்துக்கு போகிறேன். ஸோ இப்போ அந்த பாத்துக்கு வந்துட்டேன், டிஃபால்ட் பாத்துக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் விம் எடிட்டரோட கமெண்ட் யூஸ் பண்ணி vi index.html இந்த .html நம்ம போட்டால் தான் அது ஒர்க் ஆகும். ஸோ இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா ஐ அழுத்தி இன்சர்ட் வந்துக்கிறேன். ஸோ இங்கே டைப் பண்ண போகிறேன் திஸ் இஸ் ஹோஸ்ட் சர்வர் அப்படின்னு. ஸோ முடிச்சதுக்கப்புறமா எஸ்கேப் அழுத்திட்டு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வச்சு WQ எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்து என்டர் அழுத்தி வெளில வந்துட்டேன். ஸோ இப்போ இது வரைக்கும் இருக்க கமெண்ட் நம்ம எல்லாருமே ஆப் போஸ்டிங் வரைக்குமே பார்த்துருப்பீங்க இந்த கமெண்ட்லாம். ஸோ இங்கே தான் ஒரு புது கமெண்ட் பார்க்க போகிறீங்க, cat index.html. ஸோ இந்த கேட்டுங்கிற கமெண்ட் எதுக்குன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்றத ஜஸ்ட் ஒரு லைனாக வியூ பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ அப்போ நான் கேட் கமெண்ட் கொடுத்து index.html கொடுத்தோன்னா திஸ் இஸ் ஹோஸ்ட் சர்வர் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே இது மாறிடுச்சான்னு செக் பண்ணோம்னா இந்த ரீலோட் பண்ணால் திஸ் இஸ் ஹோஸ்ட் சர்வர் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சர்வருங்கிறது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து அதே மாதிரி செகண்ட் சர்வரை லான்ச் பண்ணலாம். ஸோ பப்ளிக் ஐபி காப்பி பண்ணுறேன். ஸோ நான் இன்னொரு புட்டி ஓப்பன் பண்ணுறேன்.
ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சர்வர் பிளாக்ல வச்சுருக்கேன், செகண்ட் சர்வர் நம்ம ஒயிட்டில் வச்சுருக்கோம். ஸோ இங்கே ஹோஸ்ட் நேம் பேஸ்ட் பண்ணிவிட்டு கனெக்ஷன்ஸ் டைம் 30, அடுத்து அப்பியரன்ஸில் சேஞ்ச் பண்ணி ஃபாண்ட் சைஸ் மாற்றிக்கிறேன். ஸோ கலர்ஸில் சிஸ்டம் கலர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஆத்தென்டிகேஷனில் க்ரெடென்ஷியல்ஸில் என்னோட கீ பேர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுறேன், என்னோட செகண்ட் சர்வர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ சேம் அங்கே என்ன பண்ணமோ அதே தான். EC2-user இங்கேயும் நான் ரூட்டாக மாறுறேன், சூடோ ஸ்பேஸ் ஐஃபனை கொடுத்து. ஸோ இங்கே அதே மாதிரி அங்கே ஸ்டார்ட் பண்ண மாதிரியே இங்கேயும் அப்பாச்சே இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போ இன்ஸ்டால் பண்ணுற கமெண்ட் தான் minstall httpd ஸ்பேஸ் -y. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆச்சு. இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட் service httpd ஸ்டார்ட். ஸோ இப்போ ஸ்டார்ட்டும் ஆகிடுச்சு. இது ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இதோட பப்ளிக் ஐபி காப்பி பண்ணி இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணால் நமக்கு வந்துடும். இப்போ அப்பாச்சி இன்ஸ்டால் ஆச்சுன்னா நமக்கு டெஸ்ட் பேஜ் வரும். ஸோ டெஸ்ட் பேஜ்ன்றது நமக்கு வந்துடுச்சு. ஸோ அப்போ திருப்பி ஒரு டிஃபால்ட் பார்த்து காப்பி பண்ணுறேன். ஸோ இப்போ என் சர்வரில் cd ஸ்பேஸ் அந்த பாத்துக்கு போகிறேன். ஸோ இங்கே தான் திருப்பி இமிரேட்டர் யூஸ் பண்ணி இன்னொரு HTML ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே ஐஎல்டி இன்சர்ட் மோட் வந்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே திஸ் இஸ் செகண்ட் சர்வர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அகைன் எஸ்கேப் அழுத்தி ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் கிட் கொடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்து என்டர் அழுத்தி வெளில வந்துட்டேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு வியூ பண்ணி பார்க்குற கமெண்ட் தான் இந்த கேட்னு சொன்னேன். அப்போ அதை போட்டு index.html கொடுத்து உள்ளே என்ன இருக்குன்னு வியூ பண்ணி பார்க்குறேன். திஸ் இஸ் செகண்ட் சர்வர். ஸோ இது என் சர்வர்லேயும் அப்டேட் ஆச்சான்னு பார்க்குறதுக்கு அந்த டேபை போயிட்டு ரீலோட் பண்ணுறேன். ஸோ இப்போ செகண்ட் சர்வர் வந்துருச்சு. ஸோ இப்போது இது என்னோட ஃபர்ஸ்ட் சர்வர், இது என்னோட செகண்ட் சர்வர். ஸோ இப்போ இது ரெண்டுக்கு தான் நம்ம லோட் பேலன்சிங் கான்செப்ட்ன்றதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த லோட் பேலன்சிங் எங்கே இருக்குன்னா நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் சைடில் இருக்கிறதுலேயே கீழே வந்தீங்கன்னா லோட் பேலன்சர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ என்கிட்ட லோட் பேலன்சர் ப்ரீவியஸாக எதுவும் இல்லை. ஸோ கிரியேட் லோட் பேலன்சர் கொடுக்குறேன். ஸோ இங்கே தான் நம்ம பார்த்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், நெட்வொர்க், கேட்வே. அப்ளிகேஷன்னா பாத் பேஸ் பார்த்தோம், HTTP HTTPS இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிளாசிக்ன்றது கீழே இருக்குது. நான் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் சொன்னேன் இல்லையா, அது. ஸோ இப்போது அப்ளிகேஷன் லோட் பேலன்சரில் HTTP HTTPS இது மூலியமாக பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதை நம்மளோட கிளாசிக் லோட் பேலன்சரும் பண்ணுது. ஸோ அடுத்து நம்ம நெட்வொர்க் பேலன்சிங்கில் என்ன பண்ண முடியுன்றதை இங்கே போட்டுருக்காங்க. ஸோ இந்த TCPன்றது இங்கேயும் பண்ணுறாங்க, அதையே நம்ம கிளாசிக் லோட் பேலன்சராலையும் பண்ண முடியுது. ஸோ அடுத்து கேட்வேல இந்த SSL அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க, அந்த சர்டிஃபிகேஷன். ஸோ அதை நம்ம கிளாசிக் லோட் பேலன்சரும் பண்ண முடியும். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இது பண்ணக்கூடிய 3 விஷயமும் பண்ணக்கூடியதை நம்ம கிளாசிக் லோட் பேலன்சராலே பண்ண முடியும். ஆனால் அது ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு இது பண்ணி பார்ப்போம். ஸோ கிரியேட்டுன்றதை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம ஒரு கிளாசிக் லோட் பேலன்சர்ன்றதை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான நேம் கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கிளாசிக் LB அப்படின்னே நேம் வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து ஸ்கீம் கேட்குது, நான் இன்டர்நெட் ஃபேஸிங் கொடுத்துக்கிறேன். அடுத்து VPC கேட்குது. ஸோ இப்போ வரைக்கும் யாருமே VPCலாம் பார்த்துருக்க மாட்டீங்க, புதுசாக லேர்ன் பண்ணுறவங்க. ஸோ அது VPC கான்செப்ட் பார்த்ததுக்கப்புறமா இதுக்கு நம்ம வருவோம். ஸோ அடுத்து செக்யூரிட்டி குரூப் கேட்குது. டேரெக்டாக போயிட்டு இன்னொரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணுறேன். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா, லைக் EC2 டேஷ்போர்ட் வந்தோன்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கிரியேட் செக்யூரிட்டி குரூப்னு கொடுத்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப்போட நேம் கேட்கும். ஸோ இங்கே MySG ஆல் TCP அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனே அதே கொடுத்துக்கிறேன். ஸோ நேம் கொடுத்துட்டு இன்பவுண்ட் ரூல்ஸில் ஆல் TCP கொடுத்துக்கிறேன் எனிவேர். அவுட்பவுண்ட் ரூல்ஸில் ஆல் டிராஃபிக் இருக்குது எனிவேர். ஸோ இங்கேயும் ஆல் TCP கூட நான் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே 0.0 கொடுத்தேன்னா எனிவேர்ன்றது மாறிக்கும். ஸோ ஜஸ்ட் கிரியேட் செக்யூரிட்டி குரூப் அப்படின்றத கொடுக்குறேன்.
ஸோ இப்போ என் செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்னோட பான்சருக்கு வந்துட்டு ஸோ MySGR TCPங்கிற செக்யூரிட்டி குரூப் வந்துடுச்சு. ஸோ இதை கொடுத்துட்டு லிசனர்ஸ் இந்த இடம் தான் முக்கியம். ஸோ என்ன ப்ரோட்டோக்கால் வழியாக வரப்போகுது அப்படின்றத கொடுக்குறோம். ஸோ இங்கே இது HTTPல இருக்குது. அடுத்து ஹெல்த் செக் அப்படின்ற விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஹெல்த் செக்கில் இந்த பாத் வழியாக தான் வரப்போகுதுன்றதை பார்க்கணும். ஸோ அதாவது என்ன பிங் பார்த்தோன்னா எது வழியாக பிங் பண்ண போகிறாங்கன்னா லைக் எது வழியாக வர போகிறாங்க யூசர் மீன்ஸ் இப்போ நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ அதை தான் பிங்குன்னு சொல்லுவோம் ஐடி டேர்மில். ஸோ பாங்னா அதுக்கான ரெஸ்பான்ஸு பாங்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே பிங் பண்ணுறது என்ன ரெஸ்பான்ஸ் ஆகுதுன்னா .html அப்படின்ற ஃபார்மெட்டாக இருக்கணும். நம்ம ஆல்ரெடி இண்டெக்ஸ் தான் பேர் வச்சிருக்கோம். ஸோ இந்த இண்டெக்ஸ் இருந்தால் நம்ம என்ன நேம் வேணும் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஐ மீன் கிரியேட் பண்ணுறப்போ நான் இண்டெக்ஸ்னு வச்சேன். ஸோ நீங்கள் ஏரியல் டெவாப்ஸ் AWS எது வேணால் வச்சுக்கலாம். பட் .html அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். ஸோ அது முடிஞ்சிருச்சு. அடுத்து ஸோ இந்த பிங் பார்ட்க்கு அப்புறமா நமக்கு அட்வான்ஸ் ஹெல்த் செக் செட்டிங்ஸில் வந்தீங்கன்னா இங்கே ரெஸ்பான்ஸ் டைம் அவுட், இன்டர்வல், அன்ஹெல்தி த்ரெஷோல்ட், ஹெல்தி த்ரெஷோல்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது என்னென்னா எனக்கு வெயிட்டிங் டைம். இப்போ ஒருத்தர் யூசர் ஹிட் பண்ணுறாருன்னா அவர் எவ்வளோ நேரம் வரைக்கும் அந்த ரெக்வஸ்ட்கான டைமை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இது ஒரு 5 செகண்ட் அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இது இன்டர்வல்னா ஒரு சர்வருக்கும் அடுத்த சர்வருக்கும் போகிற ரெக்வஸ்ட்டோட இன்டர்வல் தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சர்வருக்கு ஒரு 5 செகண்ட் போ, அடுத்த சர்வருக்கு ஒரு 5 செகண்ட் போ அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம்ல, அதுதான் நான் இன்டர்வல்ன்றது. இந்த அன்ஹெல்தி த்ரெஷோல்டு அப்படின்னா என்னென்னா இப்போது ஒரு ரெக்வஸ்ட் ஒரு வாட்டி ஒரு சர்வருக்கு போகுது, செகண்ட் டைம் போகுது, 2 வாட்டியுமே ரெஸ்பான்ஸ் ஆகும்னா இது அன்ஹெல்தி த்ரெஷோல்டு. ஸோ அந்த ஹெல்தி த்ரெஷோல்ட்னா திருப்பி அந்த அன்ஹெல்த்தியான த்ரெஷோல்டுக்கு திருப்பி ஒரு 5 ரெக்வஸ்ட் 10 ரெக்வஸ்ட் அப்படின்னு தான் அனுப்பி பார்க்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 5 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ அடுத்த அன்ஹெல்த்தியான த்ரெஷோல்டுக்கு ஒரு 5 ரெக்வஸ்ட்டை அனுப்பி அந்த 5 ரெக்வஸ்ட்டையுமே அது கரெக்டாக ஒர்க் ஆனதான் திருப்பி அந்த சர்வரை ஹெல்த்தி த்ரெஷோல்டாக மாற்றும். ஸோ நம்ம பார்த்த டயக்ராம் படி ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா ரெஸ்பான்ஸ் ஐட்டம். ஸோ இங்கே இந்த லோட் பேலன்ஸில் ஹிட் பண்ணுறப்போ இது ஒரு 5 செகண்ட்குள்ளே இந்த சர்வருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துடணும் அப்படின்றத நம்ம கொடுக்குறது தான் ரெஸ்பான்ஸ் டைம் அவுட் அப்படின்றது. ஸோ இன்டர்வலுங்கிறது ஸோ ஃபர்ஸ்ட் சர்வருக்கு ஒரு 5 செகண்ட் ரெக்வஸ்ட் போ, அடுத்த சர்வருக்கு ஒரு 5 செகண்ட் ரெக்வஸ்ட் போ, ஸோ இதுக்கு அடுத்த சர்வருக்கு அடுத்த 5 செகண்டுக்கு ரெக்வஸ்ட்லாம் போ அப்படின்னு பிரித்து கொடுக்குறது தான் இந்த இன்டர்வலுங்கிறது. ஸோ இப்போ அன்ஹெல்தி த்ரெஷோல்ட்லாம் என்னென்னா இப்போ ஒரு யூசர் ஹிட் பண்ணுறாரு. ஸோ ஒரு ரெக்வஸ்ட் வருது. ஸோ அந்த ரெக்வஸ்ட் ஃபஸ்ட் டைம் போயிட்டு இந்த T2 மைக்ரோவில் போய் ஹிட் ஆகுது, ரெஸ்பான்ஸ் வரல. ஸோ செகண்ட் டைம் போகுது, ரெஸ்பான்ஸ் வரல. அப்போ இது அவுட் ஆயிரும் இந்த சர்வர்ன்றது இதை வந்து அன்ஹெல்தி த்ரெஷோல்டாக மாற்றிடும். ஸோ மீதி ஒரு ரெக்வஸ்ட்டை பிரித்து இந்த XT லார்ஜுக்கும் அடுத்து நம்ம வச்சிருக்கிறதுக்கும் அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ இந்த மீன் டைமில் இதுக்கும் சில ரெக்வஸ்ட் அனுப்பும். அந்த ரெக்வஸ்ட்டு தான் அந்த ஹெல்தி த்ரெஷோல்ட் அப்படின்ற மாறுறதுக்கு நான் சொன்னேன்ல. ஸோ அது ஸோ அப்பப்போ ரெக்வஸ்ட் அனுப்பும். ஸோ ஒரு 5 ரெக்வஸ்ட் இங்கே போய் அந்த 5 ரெக்வஸ்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சுன்னா அப்போ இது திருப்பியும் ஒரு ஹெல்த்தி இதுக்கு மாறிடும், ஹெல்த்தி த்ரெஷோல்ட்டுக்கு மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்டர்வலுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ரெஸ்பான்ஸை கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவ்வளோதான் இந்த அட்வான்ஸ் ஹெல்த் செக் செட்டிங்ஸ் அப்படின்றது. ஆட் இன்ஸ்டன்சஸ், இதில் ஆட் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு எந்த 2 இன்ஸ்டன்ஸை தான் நம்ம அதாவது லோட் பேலன்ஸ்னு சொல்லிட்டாலே மல்டிபிள் சர்வர் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ எதுன்னு கொடுக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் சர்வரும் செகண்ட் சர்வரும் கொடுத்துட்டோம், கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இப்போ சம்மரியில் ரிவ்யூ பார்க்குறேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் கிரியேட் லோட் பேலன்சர் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ சாரி, இங்கே VPCயில் நம்ம மும்பையில் 3 இது காட்டுது. ஸோ இது 3 என்னென்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் லைக் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ இது நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்த செஷன்லேயே பார்த்துருப்போம். ஸோ இதில் எங்கெல்லாம் நம்ம AWSோட டேட்டா சென்டர்ஸ் இருக்குன்னு காட்டும். ஸோ அதில் அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ நார்த்தன் வர்ஜீனியானா ஸோ இங்கே 6 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குது. இது நம்ம இஷ்யூ டாபிக் பார்க்குறப்ப பார்த்தோம். ஸோ இப்போ நான் மும்பை வச்சுருக்கேன். ஸோ மும்பை இது. ஸோ இங்கே எத்தனை அவைலபிலிட்டி ஜோன் இருக்குன்னு பாருங்கள், 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குது. ஸோ அந்த 3 இது தான் இங்கே காட்டக்கூடியது. ஸோ அந்த இதுதான் இங்கே சப்நெட் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த 3ஐயும் நான் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய லோட் பேலன்சரை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம லோட் பேலன்ஸ்ன்றது வந்துருச்சு. ஸோ இங்கே ஸ்டேட்டஸில் லோடிங் இருக்குது, வெயிட் பண்ணுவோம்.
ஸோ இப்போ நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா 2 ஆஃப் 2 இன்ஸ்டன்ஸ் இன் சர்வீஸ் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு ஐபியை காப்பி பண்ணி போட்டுட்டு இருந்தோம். பட் இங்கே நம்ம லோட் பேலன்சர்னு ஒன்று கிரியேட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு டிஎன்எஸ் நேம் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி அந்த டிஎன்எஸ் நேம் மட்டும் பேஸ்ட் பண்ணுறேன் இங்கே. இப்போது அந்த பேஜ்க்கு போகிறேன். கண்டினியூ டு சைட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு திஸ் இஸ் செகண்ட் சர்வர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ நல்லா பாருங்கள், நான் அதை ரீலோட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எனக்கு திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சர்வர்னு காட்டுது. ஸோ திருப்பி நான் ரீலோட் பண்ணுறேன், செகண்ட் சர்வர்னு காட்டுது. திருப்பியும் பண்ணால் ஃபர்ஸ்ட் சர்வர். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, லோட் வர வர அதை ஃபர்ஸ்ட் சர்வருக்கும் செகண்ட் சர்வருக்கும் பிரித்து கொடுத்துட்ருக்கு என்னோட லோட் பேலன்சர். ஸோ அப்போ இதுதான் ஒரு கிளாசிக் லோட் பேலன்சர் அப்படின்றத கான்செப்ட். ஸோ இதில் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும். இன்கேஸ் இது வரைக்கும் இருந்ததில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் லெட் மீ நோ இன் கமெண்ட் செக்ஷன். ஸோ திருப்பியும் பாருங்கள், ஸோ சர்வர் மாறி மாறி வந்துட்டுருக்கு ஃபர்ஸ்ட் சர்வருக்கும் செகண்ட் சர்வருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் ஃபஸ்ட்டு சொல்லும் போது லோட் பேலன்சர்னா ஃபேஸ்புக் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் மல்டிபிள் சர்வரில் ஹோஸ்ட் ஆகும். இப்போது நம்ம ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் பார்த்துருக்கோம். ஏன் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணி இந்த டிஃப்ரென்ஷியேட் காட்டாமல் இந்த மாதிரி ஒரு லைனாக டைப் பண்ணி காட்டுறீங்கன்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். அப்ளிகேஷனை ஏன் பண்ணணும்? ஸோ என்னென்னா, இப்போ 2 சர்வரில் நான் ஒரே அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்சஸ் அப்படின்றது இருக்காது. ஸோ இங்கேயும் எஃபி தான் காட்டும், அங்கேயும் எஃபி தான் காட்டும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க ஒரு ஃப்ரோசன் யகோட் அப்படின்ற ஒரு பேஜ் வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ நான் அதையே நான் 2 சர்வரில் ஹோஸ்ட் பண்ணாலும் இங்கே லோட் ஆகிறப்ப மாறி மாறி 2 சர்வரில் தான் காட்டும். பட் ஆனால் அவுட்புட் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு லைனாக டைப் பண்ணி அதை உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் காட்டணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சர்வர் செகண்ட் சர்வர் வச்சு காட்டுறோம். ஸோ இதோட நம்ம கிளாசிக் லோட் பேலன்சர் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்ததாக அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் லோட் பேலன்சருக்கு நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க லோட் பேலன்சர் கிளாசிக் லோட் பேலன்சர் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம டெலிட் பண்ணிடுவோம். டெலிட் லோட் பேலன்சர் கொடுத்து நான் டெலிட் பண்ணுறேன். ஸோ இங்கே கன்ஃபார்ம் கேட்குது, இதர் காப்பி பேஸ்ட் டைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்னோட கிளாசிக் லோட் பேலன்சர் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் கிரியேட் பண்ண போகிறது அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். ஸோ அதை நான் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான டார்கெட் குரூப்பை நான் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்குது. டார்கெட் குரூப் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் டார்கெட் குரூப் நம்ம இன்ஸ்டன்ஸ் கொடுத்தா பண்ண போகிறோம். நம்ம ஐபி கொடுத்து பண்ணோம்னா அது அந்த போர் பேசிஸ்னா கேட்வே ஐபினா கொடுத்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸ் வைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ டார்கெட் குரூப் நேம் கேட்குது. ஸோ மை டிஜினே கொடுத்துருவோம். மீன்ஸ் டார்கெட் குரூப் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ சேம் ப்ரோட்டோகால் தான், IPv4 போதும், இது யூஸ் பண்ணல. டேரெக்டாக வந்துட்டு ஸோ அந்த ஹெல்த் செக் பாத். ஸோ இப்போ இந்த பாத்து தான் நம்ம அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் பார்க்கும்போது நான் ஒரு பாத் காமிச்சாலும் அந்த பாத். ஸோ இன்னுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸோ இப்போ நம்ம ஐசிஐசிஐ பேங்கோடது பார்த்துருப்போம்ல. ஸோ இது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய பேஜ் ஐசிஐசிஐ வருது. ஸோ இதில் நம்ம ஒரு விஷயம் ஆல்ரெடி பார்த்துருப்போம், லைக் மோனோ மைக்ரோ. இது ரெண்டும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மோனோனா எல்லாத்தையுமே ஒரே இதில் வச்சுருக்குது, மைக்ரோனா பிரித்து வச்சுருக்குது. சரி, நம்ம ஆப் ஹோஸ்டிங் பார்க்குறப்போ ஸ்விக்கியை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து இது பார்த்தோம், ஜொமேட்டோ எக்ஸாம்பிள் எடுத்து இது பார்த்தோம். ஸோ இங்கே எல்லாமே மைக்ரோவை தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே அக்கௌண்ட்ஸ் தனியாக இருக்குது, டெபாசிட் தனியாக இருக்குது, பேமெண்ட் தனியாக இருக்குது, கார்ட்ஸ் தனியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கார்ட்ஸுன்ற இதில் ஏதோ ஒரு பிரச்சனைனா இந்த கார்ட்ஸை மட்டும் நான் டவுன் பண்ணி இதில் மட்டும் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க டெவலப்பர்ஸ். ஸோ அதே டைமில் மற்ற விஷயம் பேமெண்ட்டு டெபாசிட் இதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது இந்த அட்வான்டேஜ்க்காக தான் நம்ம மைக்ரோவுக்கு வரோம். ஸோ இப்போ நான் இப்போ கார்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிரெடிட் கார்டு அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த டேப்பில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதர் நான் இப்படி போயிட்டு இந்த கார்ட்ஸ் பேஜுக்கு போகலாம், இல்லை டேரெக்டாக போயிட்டு நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த கார்ட்ஸ் பேஜுக்குள்ள டேரெக்டாக வரேன். ஸோ இங்கே இந்த பாத்து தான் மாறுது. இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஷியேட் என்னன்னா, இதோட பாத்து தான் மாறுது. இங்கே அதுக்குள்ளே இருக்கிறது தான் இது. என்னால் டேரெக்டாகவும் போக முடியும், பட் இதுக்குள்ளே போயிட்டு நம்ம மைக்ரோ சர்வீஸ் மூலியமாக அது பண்ணி போக முடியும். ஸோ இதை தான் ஒரு பாத் பேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதை நம்ம ரியல் டைமில் பார்ப்போம். ஸோ அந்த பாத்துங்கிறது இதுங்கிறது கொடுத்துருச்சு. ஸோ ஓகே, த்ரெஷ்ஹோல்டு நம்ம அங்கே பார்த்தது தான். ஸோ கீழே வந்துட்டு நெக்ஸ்ட்ன்றதை கொடுக்குறேன். ஸோ என்னென்ன இன்ஸ்டன்ஸ்னு கேட்குது, நம்ம 2 தான் வச்சுருக்கோம். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ 2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி இன்க்ளூட் அஸ் பெண்டிங் பிலோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே வந்துருச்சு. இப்போது நான் டார்கெட் குரூப்பை கிரியேட் பண்ணுறேன். இப்போ என்னோட டார்கெட் குரூப்பை கிரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ என்னோட பேலன்சருக்கு திருப்பியும் போகிறேன்.
ஸோ இங்கே கிரியேட் லோட் பேலன்சர். ஸோ இங்கே தான் நம்ம அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ நேம் கேட்குது. ஸோ ஆப் எல்பின்றத லோட் பேலன்சர் நான் கொடுக்குறேன். ஸோ இது இன்டர்நெட் ஃபேஸிங்னா IPv4 எனக்கு போதும். நிறைய நான் இருக்கேன். நான் VPC எதுவும் இப்போ யூஸ் பண்ணல, ஏன்னா அவங்க யாருக்குமே VPCன்ற டாபிக் இன்னும் பார்க்கல. ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி குரூப் நாங்கள் யூஸ் பண்ண அதே மை செக்யூரிட்டி ஆல் TCPன்றதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கொடுத்துட்டு லிசனஸ் கொடுத்துட்டேன். ஸோ எய்தர் நம்ம டேரெக்டாக கிரியேட் லோட் பேலன்சர் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் கிரியேட்டுன்னு கொடுத்து இங்கேயும் நம்ம டார்கெட் குரூப்பை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே நம்ம வந்து பண்ணோம்னா கன்ஃபியூஸ் ஆகும் தான் நான் ஃபஸ்ட்டே கிரியேட் பண்ணி வச்சேன். ஸோ அதை இங்கே அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே கிரியேட் பண்ணால் MyTJ இங்கே அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் மற்றெல்லாம் டேக்ஸ்லாம் ஆப்ஷனல் தான். ஸோ டேரெக்டாக வந்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு நான் கிரியேட் லோட் பேலன்சர் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ மீன் டைமில் இப்போ என் சர்வரில் நான் சேஞ்ச் பண்ணல. ஸோ அப்போ தானே உங்களுக்கு ரன் ஆகுதா இல்லையான்னு தெரியும். ஸோ இது கிரியேட் ஆகட்டும். இது கிரியேட் ஆகிற டைமில் ஸோ இப்போ ஸ்டேட்டஸ் ப்ரொவிஷனிங் தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம சர்வரில் டிஃப்ரென்ஷியேஷனுக்காக மாற்றி வச்சுருவோம். ஸோ இப்போ இங்கே நம்ம index.html ஒரு கோடை வச்சுருக்கோம். இதனோட ஃபர்ஸ்ட் சர்வர் ஸோ பிளாக்ல இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வர்ன்ற மாதிரி தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாத் பேஸ்ன்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இங்கே ஒரு பாத் கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம செகண்ட் சர்வர் ஒரு பாத் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். அதுக்கான கமெண்ட் தான் மேக் டைரக்டரியாக MKDR அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே PLன்னு வச்சுக்கிறேன். அதாவது பர்சனல் லோன்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்க் கான்செப்ட் வந்தவங்களாம் பேங்க்கே வச்சுக்கோம். PL அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணி பார்க்குறப்போ லிஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு PLன்னு மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா நம்ம index.html இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த PL அப்படின்றதுக்குள்ளே மூவ் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கான கமெண்ட் தான் MVனா மூவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் எதை மூவ் பண்ண போகிறேன்னு கொடுக்கணும். index.html மூவ் பண்ண போகிறேன். இது அடுத்த விஷயம் எங்கே மூவ் பண்ண போகிறேன்னு கொடுக்கணும். ஸோ அப்போ என்கிட்ட இருக்க டைரக்டரி PL மட்டும்தான். ஸோ அப்போ PL மூவ் பண்ணுறேன். இந்த மூவ் பண்ணலாம் பார்த்துக்கோங்க. MVனா மூவ் கமெண்ட். எதை மூவ் பண்ண போகிறேன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அடுத்து எங்கே மூவ் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் ஜென்ரலாக ஒரு மூவ் பண்ணுறதுக்கான கமெண்ட். ஸோ இப்போ மூவ் பண்ணிட்டேன். மூவ் பண்ணதுக்கப்புறமா LS கொடுத்து பார்க்குறேன். ஸோ இப்போ நான் PLக்குள்ளே தான் இருக்கேன். இப்போ ஓகே CD PS கொடுத்து இந்த PL கொடுத்து நான் இந்த டைரக்டரிக்கு வரேன். ஸோ இப்போ நான் PLக்குள்ளே இருக்கேன். இங்கே LS கொடுத்து பார்க்குறேன். இங்கே எனக்கு index.html அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த index.html ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல நம்ம பண்ண விமென்டர் கொடுத்து index.html கொடுத்து உள்ளே போகிறேன். ஓகே ஸோ இங்கே நான் ப்ரீவியஸாக இருந்ததுக்கு நான் ஐ கொடுத்து இன்சர்ட்டாக மாறிட்டு இதில் ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ பர்சனல் லோன் ஒரு 10 lakhs அப்படின்றத வச்சுக்கிறேன். ஸோ எஸ்கேப் டபுள் கோலன் ரைட் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்து என்டர் அழுத்தி வெளில வந்துட்டேன். ஸோ இப்போ என் ஃபர்ஸ்ட் சர்வரில் நான் index.html இருந்த கண்டென்ட்டை மாற்றிட்டேன். ஸோ அடுத்து என்னோட செகண்ட் சர்வருக்கு போகிறேன். ஸோ இங்கே அதே மாதிரி ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கான கமெண்ட்டு மேக் டைரக்டரி. இங்கே HMன்னு வச்சுக்குவோம், HLன்னு வச்சுக்குவோம். மீன்ஸ் நான் ஹோம் லோனை HLன்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம index.html மூவ் பண்ண போகிறேன். ஸோ index.html எங்கே மூவ் பண்ண போகிறேன்னா என்னோட HLக்குள்ளே மூவ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ மூவ் ஆகிடுச்சு. இப்போ LS கொடுத்து பார்த்தேன்னா இங்கே நான் கிரியேட் பண்ண டைரக்டரி இருக்குது. ஸோ இப்போ நான் CD கொடுத்து HLக்கு போய்க்கிறேன். ஸோ இந்த டைரக்டரிக்குள்ளே வந்துட்டேன். இதுக்குள்ளே தான் என்னோட index.html இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணால் லிஸ்ட் பண்ணி காட்டுறேன். index.html இருக்குது. ஸோ இப்போ இதுக்குள்ளே ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். அங்கே எப்படி ஹோம் லோன் போட்டோமோ அது மாதிரி பர்சனல் லோனுக்கு இங்கே ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். வந்துட்டேன். ஸோ இங்கே ஐ கொடுத்து இன்சர்ட் மோட் போய்க்கிறேன். இங்கே ஹோம் லோன் 25 lakhs அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ எஸ்கேப் டபுள் கோலன் ரைட் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்து வெளில வந்துட்டேன். ஸோ இப்போ நான் சேஞ்சுன்றது பண்ணிட்டேன் ரெண்டுலேயுமே. ஸோ இப்போ என்னோட அப்ளிகேஷன் பேலன்ஸ்ன்றது ஆக்டிவ் வந்துருச்சு. ஓகே ஸோ இப்போ எனக்கு DNS நேமும் வந்துருச்சு, லோட் பேலன்ஸரோட ஏரனும் வந்துருச்சு. ஸோ நான் DNS நேமை காப்பி பண்ணி இந்த ப்ரௌசரில் போடுறேன். இப்போ எனக்கு வருமானு கேட்டால் எனக்கு டெஸ்ட் பேஜ் தான் வரும். இப்போ கண்டினியூ டு ஹெல்ப் கொடுக்குறேன். எனக்கு அப்பாச்சியோட டெஸ்ட் பேஜ் தான் வருது.
இப்போ நம்ம போட்டோன்னா நமக்கு ரிசல்ட் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் சர்வர் செகண்ட் சர்வர் வந்துருச்சுன்னா கிளாசிக் லோட் பேலன்ஸ் இருக்கும், அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் இருக்கும், ஒரு வித்தியாசமே இல்லாமல் போயிடும். ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் பார்க்கும்போதே சொன்னேன் இது வந்து ஒரு பாத் பேஸ்ட். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா இங்கே தான் என்னோட பாத்தை டிஃபைன் பண்ணும். ஸ்லாஷ் பிஎல் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்தேன்னா பர்சனல் லோன். ஸோ இப்போ எனக்கு என்னோட பர்சனல் லோன் அமௌண்ட்டு காட்டும். ஸோ ரீலோட் ஆகுது, ஒரு சின்ன டைம் பிரேக் ஆகிடுது. ஓகே, ரீலோட் பண்ணோம்னா இப்போ எனக்கு பர்சனல் லோன் அமௌண்ட்டு 10 lakhs அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சர்வரில் கொடுத்தது காட்டுது. ஸோ இப்போது நம்ம செகண்ட் சர்வரில் ஹோம் லோன் வச்சோமா, ஸோ அந்த ஹெச்எல் கொடுத்துட்டு நான் ஸ்லாஷ் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு ஹோம் லோன் அப்படின்றது காட்டுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே அட்ரஸ் தான், பட் நான் கொடுக்குற பாத் இருக்கு இல்லையா, அந்த பாத் பேஸ் பண்ணி இந்த சர்வரும் அந்த சர்வரும் சூஸ் பண்ணதில்ல. ஸோ இதுதான் ஒரு அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அப்படின்ற கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம கிளாசிக்கும் பார்த்துட்டோம், அப்ளிகேஷன் லோட் பேலன்சரும் பார்த்துட்டோம். ஸோ மீதி இருக்க கேட்வேக்கும் நெட்வொர்க்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக இப்போ நம்ம பண்ண அதே ஃபார்மேட் தான். ஸோ இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஏஎஸ்ஜி. ஆட்டோ ஸ்கேலிங்ன்றது ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு சர்வர் நம்ம இப்போ ஒரு 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 அப்ளிகேஷனுக்கு ஒரு 3 சர்வர் வச்சுருக்கோன்னா அதிகமான ரெக்வஸ்ட் வரப்போ அது சம் நம்பர் ஆஃப் சர்வர்ஸை க்ரியேட் பண்ணிக்கும். மீன்ஸ் அதிகமான ரெக்வஸ்ட் வரப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 சர்வர்ஸை க்ரியேட் பண்ணி அந்த லோட் பேலன்ஸரை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுவே கம்மியான ரெக்வஸ்ட் வரப்போ இது க்ரியேட் பண்ண சர்வர்ஸை க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ இது ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா சர்வர் increases depends on request to manage downtime. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் அந்த லைன் எழுதியிருக்கேன். இது டெஃபினேஷன் கிடையாது, இது ஒரு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல டெஃபினேஷன் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா இங்கே கான்செப்ட். ஸோ ஓகே, ஒரு டயக்ராமாகவே காட்டுறேன் ஆஸ் யூஷுவல். ஸோ இப்போ என் அப்ளிகேஷனுக்கு நான் ஒரு 3 சர்வர் வச்சுருக்கேன். ஸோ அதிகமான ரெக்வஸ்ட் வந்து இங்கே கிராஷ் ஆகுது. ஸோ என் நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் வருது, இங்கே மாறி மாறி அதிகமாக வந்துட்டுருக்கு 3 சர்வருக்குமே. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த ஆட்டோ ஸ்கில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம இதில் என்ன கண்டிஷன் டிஃபைன் பண்ணுறோம்னா அதிகமாக ரெக்வஸ்ட் வரப்போ இது இன்னொரு சர்வரை க்ரியேட் பண்ணிடும். ஸோ இதுதான் ஒரு ஆட்டோ ஸ்கேலிங்கோட கான்செப்ட்டு. பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக டயக்ராம் காட்டுறேன், ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம அதை ரியல் டைமாக பார்ப்போம். ஸோ இந்த ஆட்டோ ஸ்கேலிங் எங்கே இருக்குன்னா கீழே வந்தோன்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்னு இருக்குல்ல, இங்கே தான் இருக்கும். கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஸோ நான் கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு என் நேம் கேட்குது. ஸோ ஏஎஸ்ஜி அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன கேட்குதுன்னு நீங்கள் பாருங்கள், லான்ச் டெம்ப்ளேட் அப்படின்றத கேட்குது. ஸோ இந்த லான்ச் டெம்ப்ளேட்னா அந்த டெம்ப்ளேட்னா என்னென்னா ஒரு ஏஎம்ஐ தான் அது டெம்ப்ளேட் அப்படின்றத சொல்லுது. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ஏஎம்ஐ அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சர்வருக்கான நேம் கொடுத்த உடனே அடுத்த விஷயத்தில் ஏஎம்ஐ தான் இருக்கும். அதாவது ஒரு ஓஎஸை ஒரு இமேஜாக வச்சுருக்கும். கரெக்டாக? ஸோ இது பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸாக. ஸோ இந்த குயிக் ஸ்டார்ட் அப்படின்றது பார்த்துருப்பீங்க, ரீசெண்ட் அப்படின்றது பார்த்துருப்பீங்க. இங்கே நமக்கு தேவையான ஏஎம்ஐயை நம்மளே கிரியேட் பண்ணி இங்கே மை ஏஎம்ஐயாக வைக்க முடியும். ஸோ அது எப்படின்னா நம்மளோட இன்ஸ்டன்ஸ் போயிட்டு நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம்ல ஒரு சர்வர். ஸோ இப்போ நான் ஃபோர் சர்வர் எடுத்துக்கிறேன். ஸோ ஆக்ஷன்ஸ் போயிட்டு இங்கே இமேஜஸ் அண்ட் டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ இங்கே கிரியேட் இமேஜ் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ அந்த இமேஜ்க்கான நேம் கேட்குது, நான் ஃபோர் சர்வர்னே கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு அது இப்போ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்டு நான் கிரியேட் இமேஜ் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண போனேன்னா எனக்கு இது வரைக்கும் காமிச்ச
ஏஎம்ஐயில் ரீசன்ட் குயிக் ஸ்டார்ட் இல்லாமல் எனக்கு இன்னொரு ஏஎம்ஐ காட்டும். அதுதான் மை ஏஎம்ஐ அப்படின்றது. சொல்லிட்டு லோ. ஸோ இப்போ எனக்கு வந்துருச்சு. எனக்கு குயிக் ஸ்டார்ட் வந்துருச்சு, ரீசன்ட் இருக்கு ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ இது இல்லாமல் மை ஏஎம்ஐ அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் உங்களோட ஏஎம்ஐ செலக்ட் பண்ணும். ஸோ இப்போது மை ஏஎம்ஐயில் நம்ம கிரியேட் பண்ண ஃபோர்ஸ் ஹவர் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நான் மை ஏஎம்ஐ வச்சு நான் 100 இல்லை 1000 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு அத்தனை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். என்னென்னா நான் ஃபர்ஸ்ட் சர்வரில் என்னென்ன வச்சுருக்கேனோ அப்படியே கிரியேட் ஆகும். லைக் நான் கொடுத்த கீ பேர் செக்யூரிட்டி குரூப் எல்லாமே வந்து ப்ளஸ் நான் அதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் அப்பாச்சி ஸ்டார்ட் ஆகி. ஸோ இது எல்லாமே 1000 இன்ஸ்டன்ஸுக்குமே கிரியேட் ஆகி அத்தனையிலையும் அப்பாச்சி இருக்கும். அத்தனை நம்ம பண்ணி வச்ச விஷயம் அப்படியே உள்ளே இருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம ஏஎம்ஐ யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏஎம்ஐ எப்படி கிரியேட் பண்ணுறன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம பேக் டு டாபிக். ஸோ இங்கே ஏஎஸ் ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டோம். ஸோ இங்கே லான்ச் டெம்ப்ளேட் இங்கே இருக்குது. ஸோ இங்கே கொடுக்குறோம். நான் ப்ரீவியஸாக அதுவும் க்ரியேட் பண்ணி வைக்கல. ஸோ இப்போ க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு ஒரு நேம் வைக்க போகிறோம். லைக் ஒரு ஃபோர்ஸ் ஓவர்னு வச்சுக்கிறேன். ஸோ கீழே வந்துட்டு இங்கே மை ஏஎம்ஐ இருக்குது. ஸோ இதில் நம்ம வச்சுருந்த ஃபோர்ஸ் ஓவராக செகண்ட் சர்வராக செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் ஃபோர்ஸ் ஓவர் வச்சுக்கிறேன். அரல்ஸ் ரெண்டில் எதுவும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டோ ஃபோர்ஸ் ஓவர். ஸோ செகண்ட் டே கூட வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு ஸோ நம்ம செக்யூரிட்டி குரூப் ஆல்ரெடி பார்த்த ஆல் டிசிபி இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆல் டிசிபி யூஸ் பண்ணிவிட்டு வால்யூம்ஸ் எனக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ கிரியேட் லான்ச் டெம்ப்ளேட் கொடுத்தேன். ஸோ இப்போது ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்புக்கு போகிறேன். லான்ச் டெம்ப்ளேட் அங்கே செலக்ட் பண்ணோம்ல, அங்கே க்ரியேட் பண்ணதை இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இங்கே நான் டிஃபைன் பண்ண போகிறேன். M1 மேக்ஸிமம் 4 கொடுத்துட்டு ஒரு மேக்ஸிமம் இது ஒரு 4ன்னு வச்சுக்கோங்க. இங்கே எனக்கு அவைலபிலிட்டி ஜோன் 3 இருக்குதுன்னு பார்த்தோம் மும்பைக்கு. ஸோ அந்த 3ஐயுமே நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் போகிறேன். ஸோ இங்கே இன்னொரு ஒரு பேன்சர் தான், பட் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ அட்டாச் டு எக்ஸிஸ்டிங் ஒரு பேன்சர் கூட ட்ரை பண்ணுங்கள். இங்கே இன்னொரு ஒரு பேன்சர் கொடுக்குறேன். ஸோ OPCனால பெருசாக நான் யூஸ் பண்ணல. டைரெக்டாக போயிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த டிசைர்டு கெப்பாசிட்டி தான் நாம் அங்கே பார்த்தது. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா நம்ம பார்த்த டயக்ராம் ஆல்ரெடி இருக்குல்ல. ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஸோ இப்போ நம்மள்ட்ட 3 இருக்குது. இதில் 3மே அவுட் ஆச்சுன்னா நம்ம டிசைர்டு கெப்பாசிட்டின்னு கொடுத்துருக்க மினிமம் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ இது 3மே அவுட் ஆகிடுச்சுன்னா ஒன் செகண்ட். ஸோ இப்போ அதிகமாக ரெக்வஸ்ட் வந்து இதுவும் கேன்சல் ஆச்சு, இதுவும் கேன்சல் ஆச்சு, இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா இது புதுசாக ஒன்று மினிமம் வேல்யூ நம்ம கொடுத்துருக்க ஒன்று கிரியேட் ஆகும். ப்ளஸ் மேக்ஸிமம்னா நம்ம ஒரு 4 கொடுத்துருக்கோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ நம்ம டிசைடில் ஒன்று கொடுத்துட்டோம், ஒன்று இருக்கும். ஸோ நம்ம மினிமமாக ஒன்று கொடுத்துட்டோம். ஸோ மேக்ஸிமமாக 4 கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இது 3மே அவுட் ஆகுறப்போ நமக்கு டிஃபால்ட்டாக இருக்க ஒன்று வந்துடும். ப்ளஸ் நம்ம கொடுத்துருக்க 4லேருந்து ஒன்று வந்துடும். ஓகேவா. ஒரு கட்டத்தில் இதுவுமே அதிகப்படியான ரெக்வஸ்ட் வரப்போ இதுவுமே கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ மினிமம்லேருந்து ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா 4, அந்த 4லேருந்து ஒன்று இங்கே போச்சு. அப்போ மீதி இருக்க 3லேருந்து இங்கே ஒன்று வந்துடும். ஸோ சர்டன் டைமில் இதுவுமே கிராஷ் ஆகும் அதிகமாக ரெக்வஸ்ட் வரப்போ. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கொடுத்துருக்க மினிமம்லேருந்து ஒன்று வரும். ப்ளஸ் அந்த 4ல் இங்கே ஒன்று போயிடுச்சு, இங்கே ஒன்று போச்சு. ஸோ தேர்டு ஒன்று இங்கே வரும். அப்புறம் இது கிராஷ் ஆகும். அப்புறம் மினிமம்லேருந்து ஒன்று வரும். அந்த 4த்தில் மீதி இருக்க ஒன்றும் இங்கே வரும். ஸோ சர்டன் டைமில் கடைசியாக இருக்கதும் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இப்போ எல்லாமே நம்ம கொடுத்துருக்க மேக்ஸிமம் வந்து 4 முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கொடுத்துருக்க மினிமம் கெப்பாசிட்டிலேருந்து 1 மட்டும்தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த 4லேருந்து எதுவும் வராது, ஏன்னா ஆல்ரெடி அந்த 4 வந்துருச்சு. ஸோ இப்படி தான் ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் ஒர்க் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறோம். ஸோ மினிமமாக எனக்கு 1 வேணும், மேக்ஸிமம் நான் 4னா 4ன்னு வச்சுக்கலாம்.
ஸோ அவ்வளோதான். கொடுத்துட்டு டேரெக்டாக கீழே வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துடணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம்னா நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ன்றது கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். இப்போ நமக்கு ஆட்டோ ஸ்கேலிங் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்ம இன்ஸ்டன்ஸுக்கு போவோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் சர்வர் இருக்குது, செகண்ட் சர்வர் இங்கே இருக்குது. இந்த க்ளவுட் வாட்ச் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு வச்சது அது இருக்குது. ஸோ இங்கே மூணாவது ஒரு சர்வர் வந்திருக்கு இல்லையா? ஸோ இதுதான் ஆட்டோ ஸ்கேலிங் மூலிமா வந்திருக்கு. ஸோ இப்போ இது ரன்னிங் வந்துட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டலேஷன் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம டெர்மினேட் பண்ணோம்னா அடுத்த ஆட்டோ ஸ்கேலிங்கில் இன்னொரு சர்வர் வரும். ஸோ அதை நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சர்வர் இன்ஸ்டலேஷன் இருக்கும்போதே இதை நான் டெர்மினேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வெயிட் பண்ணோம்னா நமக்கு இன்னொரு சர்வர் கிரியேட் ஆகிறத டேரெக்டாக பார்க்க முடியும் ஆட்டோ ஸ்கேலிங் மூலிமா. ஸோ லெட்ஸ் வெயிட். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க முடியுது எனக்கு இன்னொரு சர்வர் இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் ஒர்க் ஆகுதுன்றது. ஸோ ஒரு லோடை குறைக்கிறப்போ அதிகமாக ரெக்வஸ்ட் வரப்போ என்ன ஆகுதுன்னா இன்னொரு சர்வரை அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணுது. ஸோ நான் இப்போ நம்ம 4 வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்தது டெலிட் ஆகிடுச்சு, நம்ம மினிமம் ஒன்று கொடுத்தோம் டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ அடுத்து செகண்ட் ஒன்று இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் இதை டெர்மினேட் பண்ணாலும் இதுக்கு அடுத்து ஒன்று வரும், புது சர்வர் இதுக்கு அடுத்து ஒன்று வரும். ஸோ இப்போ இதை நான் டெர்மினேட் பண்ணோன்னா எனக்கு புது சர்வர் வரும். ஸோ இப்படி தான் ஒரு ஆட்டோ ஸ்கேலிங்ன்றது ஒர்க் ஆகுது. ஸோ ஹோப் உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட்ஸில். ஸோ வில் பி ரெஸ்பாண்டிங் ஃபார் ஆல். ஸோ முடிச்சதுக்கப்புறமா ஆட்டோ ஸ்கேலிங் போயிட்டு ஹோஸ்ட்டு டெலிட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து லான்ச் டெம்ப்ளேட் போயிட்டு இங்கே நம்ம கிரியேட் பண்ண லான்ச் டெம்ப்ளேட்ன்றது இருக்கும். ஸோ இதை டெலிட் பண்ணிடுங்க. ஸோ டெலிட் ஆகிடுச்சு. ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் டெலிட் ஆகிட்டு இருக்கு. நம்ம லோட் பேலன்ஸை போய் டெலிட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ நம்ம லோட் பேலன்சர், ஸோ ஆக்ஷன்ஸ் போயிட்டு டெலிட் லோட் பேலன்சர் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து நம்ம டார்கெட் குரூப் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்து டெலிட் பண்ணுறோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்க ஏஎம்ஐ. ஸோ ஏஎம்ஐ இங்கே இருக்குது. நம்ம கிரியேட் பண்ண ஏஎம்ஐலாம் கிளிக் பண்ணிவிட்டு ஆக்ஷன்ஸ் போய்ட்டு டீரிஜிஸ்டர் ஏஎம்ஐ அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ எந்த சர்வீஸ் யூஸ் பண்ணாலுமே யூஸ் பண்ணி முடித்தோன்னா எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியிருக்கோமான்றதை மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணால் இன்ஸ்டன்சஸ்.
ஸோ இப்போது ரன்னிங்கில் இருக்க நம்ம ஃபர்ஸ்ட் சர்வரையும் செகண்ட் சர்வரையும் டெர்மினேட் பண்ணிப்போம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம பார்த்த எலாஸ்டிக் லோட் பேலன்சிங் ப்ளஸ் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் தான் எதுவுமே ஈஸியாகும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் எதுவும் டவுட்னா ப்ளீஸ் ரீச் அவுட்.